ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பாரு. நடுவுல ஸ்பேஸ். வெரி குட். இது ஒட்டி இருக்க மாதிரி. இது வந்து ஒட்டி இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன இருக்குது? ஸ்பேஸ். ஸ்பேஸ் இருந்துச்சு. கரெக்டா? புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு. இந்த டிஸ்டன்ஸ் சம் x1, இந்த டிஸ்டன்ஸ் சம் x2, இந்த திக்னஸ் வந்து சம் t. ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து dன்னு எடுத்தோமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன எடுத்தோம்? b ன்னா இவன் d-யா சொன்னா b சொன்னானா? சரி ஓகேவா? புரியுதா? இப்ப நல்லா பாரு. சரி போதும் போதும். நல்லா பாரு. இந்த இடத்துல உனக்கு ஒரு கெப்பாசிட்டர் தெரியுதா? இது ஒரு கெப்பாசிட்டரா? இந்த ப்ளூ கலர்ல ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாமா? நல்லா பாரு. இது ஒரு மெட்டாலிக் பிளேட்டா? இதுல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நான் ஒரு கெப்பாசிட்டர் C1 எடுத்துக்குவா. சார்ஜ் சரி சார்ஜ் வராதுன்றியா? வெயிட் பண்ணு, இந்த வருவோம். நல்லா பாரு. இங்க நான் பேட்டரியோட கனெக்ட் பண்ண, இது பாசிட்டிவ் சார்ஜா? இந்த பாசிட்டிவ் பார்த்த உடனே இங்க என்ன சார்ஜ் இருக்க போகுது? கரெக்டா? இப்போ நல்லா பாரு. இங்க நெகட்டிவ்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த எட்ஜ்ல என்ன இருக்கும்? இங்க கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு. உன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எது? அதெல்லாம் வேண்டாம். சரி நீ ரொம்ப சிம்பிளா போடு. சரியா? லென்த்தை வேணா லென்த்தை உட்காந்து கால்குலேட் பண்ணிக்கோ. நல்லா பாரு. இது மூணுமே இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். நான் கொடுக்குற டோட்டல் வச்சு இங்கே ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப், இங்கே ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் ப்ளஸ் அங்கே ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப். கரெக்டா? அப்போ என் டோட்டல் பொட்டன்ஷியலான V எப்போ 4 இந்த இடத்துல இது 4 பிளேட் 1 2 3 4. நல்லா பாரு. இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், அது ஒரு கெப்பாசிட்டர். கரெக்டா? அப்போ இதோட கெப்பாசிட்டி நான் C1 எடுத்துக்கலாமா? இப்போ C1 வேல்யூ எவ்வளோ? எப்சிலன் நாட். அதோட ஏரியா எவ்வளோ? இதானே ஏரியா? கரெக்டா? இது ஏரியா. திக்னஸ் எவ்வளோ? டிவைட் பை x1. கெப்பாசிட்டன்ஸ் 3 எவ்வளோ? பை x2. நல்லா பாரு. இது தெரியுதா? இதே தானே ஏரியா. கரெக்டா இல்லையா? இது திக்னஸ் ஈக்குவல் நான் எப்போ சொன்னேன் வந்துட்டு? நல்லா பாருடா. இது வந்து ஏரியா. சரியா? இங்கிட்டு இருக்குது திக்னஸ். ஓகேவா? சரி இது இது ஒரு 3D ஷேப் தானேடா. கரெக்டா? இப்போ நீ எப்படி லேயர் மாதிரி வச்சிருப்பியா? அப்போ C1 C3 C2 ஓட வேல்யூ என்ன? ஏ. நல்லா பாரு. இங்க ஒரு கெப்பாசிட்டர் இருக்கா? சரி கெப்பாசிட்டர் டை-எலக்ட்ரிக் இருக்கா? இந்த ப்ளூ கலர் பார்ட்டும் ஏ ஏரியா தான். ப்ரோ மூணுமே ஏ. அந்த ரெண்டு ஸ்பேஸும் இந்த ஸ்லாபோட ஏரியாவும் ஈக்குவலா? this part only area. ப்ரோ அந்த ப்ளூ கலரோட ஏரியாவும் ஒரு பக்கம் இருக்க ஸ்பேஸோட ஏரியாவும் ஈக்குவலா? அதாவது நீ கன்ஃபியூஸ் பண்ணனா இது திக்னஸ்னு வச்சுக்கோ. சரியா? இந்த லென்த் இருக்கு பாத்தியா? இந்த லென்த் இருந்தா அதான் ஏரியான்னு வச்சுக்கோ. இப்போதைக்கு புரியுதா? ஓகேவா? நீங்க இப்போ இது எப்படி இருக்குனா இத சொல்றீங்களா? இந்த லென்த். சரியா? இந்த லென்த்தோட ஏரியா திக்னஸ் என்னன்னா சொல்றீங்க? கொண்டாடா. இந்த நோட்டோட திக்னஸ் இங்க பாருடா. இது 1 இது 2 இது 3. கரெக்டா? இது ஒரு 3D ஷேப்னு உனக்கு தெரியுதா? இப்போ நல்லா பாரு. இதோட ஏரியா வேணும். இது லென்த்தா, இது பிரெத்தா? கரெக்டா இல்லையா? இப்போ நடுவில் இருக்கிறதுக்கு வேணும். இது லென்த்தா,
இது பிரெத்தா, இங்கேருந்து வேணும் லென்த்தா, ஏரியா சேமா. புரியலனா இந்த நோட்டை இப்போ நான் 3 கிழிச்சு. நல்லா பாரு பாப்பா, இது லென்த்தா, இந்த லென்த்தா இந்த திக்னஸ் சேமாக இருக்குமா இருக்காது. இந்த நோட்டை நான் 3 கிழிக்கிறேன்னு வச்சுக்கோ. எனக்கு வேணுங்கிறது இந்த ஏரியா, இந்த லென்த்து, இந்த பிரெத்து. இன்னும் எத்தனை பேருக்கு புரியல? புரியலையா? அப்போ புரியல, இன்னுமே புரியல. அத பிக் பண்ணீங்களா ப்ரோ? அது பிக் பண்ணா ப்ரோ சாக்ரிஃபைஸ் எனக்காக நான் ஒட்ட வச்சிருக்கேன் திருப்பி அதுல. 80 ரூபா வேஸ்ட். எவ்வளோ? 80 ரூபா. அப்படியே இப்பெல்லாம் 110 ரூபா இருக்கும். ஆமா ப்ரோ. ப்ரோ அமெரிக்கால 150 ரூபா. நீ ஒரு ஆள் இருக்காங்க. ஷிட். போச்சு. போச்சு போய் காசு வைக்காம வெளிய கிளம்பு. இது தனியாக கலண்டு வந்துருச்சு. ஃபைன் போடுங்க. முகேஷ் பேர்ல ஃபைன் எழுதுங்க. எனக்கு புரியாதது உனக்கு புரியாதுங்கிறது குத்தம் இல்லை. நீ வந்து காலைல குளிச்சுட்டு திரும்பி பிரெயினை மாட்டாம டியூஷனுக்கு வந்துடுற, அதான் குற்றம். அப்போ அவன் குளிக்கவும் மாட்டான்றியா? இந்த இது இது ஒரு நிமிஷம். ஓகே எல்லாரும் இப்போ அது 3 பீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இந்தடா சரியா தெரியுதா? இப்போ நல்லா பாரு, எனக்கு சரி இப்படி இருக்கும், இப்படி இப்போ அப்படிதான் ப்ரோ முதல்ல இருந்துச்சு. இல்லை ஃபஸ்ட்டு சரி ஃபஸ்ட்டு உள்ட்டா வந்துச்சு, நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, எனக்கு ஏரியா வேணும். இந்த லென்த்து தெரியுதா முகேஷ்? இந்த இடத்துல பிரெத்து தெரியுதா? கரெக்டாக. இப்போ இதுக்கு பாரு, லென்த்து தெரியுதா, பிரெத்து தெரியுதா? இதோட ஏரியா சேமா? எத்தனை பேருக்கு இன்னும் புரியல? இப்போ நல்லா பாரு, இது ஹைட்னு வச்சுக்கோ. அது சரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இது லென்த்து, இது பிரெத்து, அப்போ இது ஹைட் ஆயிருமா? கரெக்டா இல்லையா? இப்போ புரியுதா? அப்போ ஏரியா என்னவா இருக்க போகுது? சேம் ஏரியா. உள்ள இருக்கவங்களுக்கு புரிஞ்சா? அது போக Thank you bro. அப்பயும் நீ புரியாம எப்படியே மார்க் வாங்குற. உள்ள இருக்கவங்களுக்கு புரிஞ்சா சீக்கிரம் சொல்ல, அடுத்த டாபிக் ஆரம்பிக்கணும். டேய் உடைக்கலாம் இல்லடா, ஒண்ணா சரியா போகும்டா. ப்ரோ உள்ள இருக்காங்களா? தெரியல, நம்ம கிளாஸ்ல தான் இருக்கோமா? நீ தான் இருக்க மாட்டே. கிருத்திகா அப்போ ஓடி போயிடுவோம். தெரியும் நான் பாத்துட்டேன். எல்லாம் வச்சிட்டு போயிட்டேன். முகேஷ் உன லேப்டாப்ல சார்ஜ் போடணும் சொன்னேனா இல்லையா? சார்ஜ் போர்டு எந்திரி. நீ முகேஷா? அவங்க இருந்து வரணும். எந்திரிக்கட்டும், அப்பயாவது வெயிட் குறைப்பான். இப்போ நல்லா பாரு, எல்லாத்தோட ஏரியா சேமா? கரெக்டா? இந்த லென்த் சேம்னா ஏரியா சேம், ஓகேவா? இப்போ நல்லா பாரு, மூணாவது இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் என்ன? எப்சிலன் நாட் ஏ. அந்த இடத்துல டைஎலக்ட்ரிக் இருக்கிறது எப்சிலன் ஆர் டி. இப்போ இந்த மூணு கெப்பாசிட்டருமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், செகண்ட் கெப்பாசிட்டர், தேர்ட் கெப்பாசிட்டர் சீரீஸா? அப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன சீரீஸில்? C1 C2 C3 C1 1 by C equal to 1 by C1 1 by C. என்னடா 1 by C? ரிஃபாத் சம்பத் வீட்டுக்கு போறீங்கன்னா போங்க, வெளியே உட்காந்து கதை பேசினா பேசிக்கோங்க. அப்பதான் திரும்பி ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு வார்த்தை இல்லை, நான் இங்கேருந்து எழுதுறதுலேருந்து நீ பேசிக்கிட்டு இருக்க. 1 by C1, C1ஓட வேல்யூ என்ன ஆயிரும் அப்போ? x1 by epsilon naught a. C3 1 by C3 போட்டனா T divide by கரெக்டா? இப்போ நல்லா பாரு, x1 plus x2 நீ இதுலேருந்து எப்படி எழுதலாம்? D minus T. D கரெக்டா? புரியுதா? இந்த டெரிவேஷன் கேட்பாங்க, எழுதி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. D minus T.
அப்போ என்னோட 1/c ஓட வேல்யூ நல்லா பாரு எப்சிலான் நாட் ஏவை நான் காமன் எடுத்துக்கிட்டா இது வந்து 1/c கரெக்டா? அப்போ c என்ன ஆயிரும்? இது நியூமரேட்டர் போயிடும், அது டினாமினேட்டர் வந்துடும் கரெக்டா? அப்போ c பார்த்தனா எப்சிலான் நாட் a டிவைட் பை d மைனஸ் t ப்ளஸ் t பை புரியுதா? இது வந்து டெரிவேஷன் பார்ட்டுக்கு ஞாபகம் வச்சாச்சு. எனி டிஃபிகல்ட்டி? அவ்வளோதான். எதுக்கு பண்ணுற இது? எப்படி நான் டைரெக்டாக டிரைவ் பண்ணுறது? நல்லா பாரு, சப்போஸ் என்கிட்ட கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னா என் கெப்பாசிட்டன்ஸ் அதாவது டைஎலக்ட்ரிக் இருக்குன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிரும்? எப்சிலான் நாட் ஏ எப்சிலான் நாட் டிவைடட் பை டி கரெக்டா? இல்லைன்னா டி. ஓகேவா? நான் இதை இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதுன்னு சொல்ல. எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம். அப்போ நல்லா பாரு, சப்போஸ் ஏர் வச்சு ஃபில் பண்ணா அந்த இடத்துல எப்சிலான் ஆரோட வேல்யூ என்ன ஆயிரும்? ஏர் வச்சு ஃபில் பண்ணா எப்சிலான் ஆரோட வேல்யூ என்ன? எப்சிலான் ஆர், எப்சிலான் நாட் இல்ல. எவ்வளோ? இப்போ இந்த ஃபார்முலா 0 போட்டா இது வந்து உனக்கு எப்சிலான் நாட் a by d கிடைக்குமா இல்லை 1ன்னு போட்டால் எப்சிலான் நாட் a by d கிடைக்குமா? என்னடா படிச்சீங்க? உனக்கு எப்சிலான் ஆருக்கு நான் வேல்யூ எழுதி போட்டு 1.008 கூட இருக்கும். உனக்கு வந்து ஏருக்கு வாட்டருக்கு 80, ஏருக்கு நான் நடத்தி போட்டுருவோம். புக்கில் டயக்ராம் டேபுலர் காலமில் இருக்கும். அதுக்கும் நான் சொன்னேன்னா நான் சொன்னேன் ஏருக்கும் வேக்யூமுக்கும் ஆல்மோஸ்ட் சேம். 1 சரியா? அப்போ நல்லா பாரு, என் கெப்பாசிட்டரில் d மைனஸ் டி டிஸ்டன்ஸ் வரைக்கும். d மைனஸ் டினா எந்த டிஸ்டன்ஸு? இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை ஃபுல்லாக என்ன ஃபில் பண்ணியிருக்க? அப்போ டிவைடட் பை 1னா மிச்சம் டி டிஸ்டன்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா வந்துச்சு. புரிஞ்சா எப்படி வந்துச்சுன்னு? புரியலையா? நல்லா பாரு, எப்சிலான் நாட் ஏ இதை நான் பிரிக்க போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் டி சாரி x1 ப்ளஸ் x2 இதை வந்து நான் d மைனஸ் டின்னு எழுதிக்கலாமா? இந்த d மைனஸ் டியில் நான் எதை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன்? அப்போ 1ஆல் டிவைட் பண்ணிக்கோ. டி டிஸ்டன்ஸில் நான் எதை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன்? கரெக்டா? புரியுதா?